ஒரு பெரிய பலமான யானைய அதோட பாகன் டெய்லி ஒரு சின்ன கயிறால அதோட கால்ல கட்டி போடுறாரு. அந்த யானையும் அந்த கயிறு என்னவோ அத பலமா பிடிச்சுக்கிட்ட மாதிரி அந்த இடத்த விட்டு எங்கேயுமே போகாது. ஆஹா, என்னாச்சு தெரியலையே. என்ன காரக்கார தம்பி, உதவி வேணுமா? இத டெய்லி பாத்துக்கிட்டு இருந்த ஒரு மனுஷன் அந்த பாகன்ட்ட போய் கேக்குறாரு, ஏன்பா இவ்வளவு பெரிய யானைய கட்டி போடுறதுக்கு உனக்கு இத்தினூண்டு கயிறு தான் கிடைச்சதா? யானை மூச்சு விட்டாலே போதும் இந்த கயிறு அந்துருமே அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு பாகன் சொல்றாரு, இல்லையா, இந்த யானை சின்ன வயசா இருக்கும் போதே அதோட காலில ஒரு சின்ன கயிறை கட்டி போட்டிருக்காங்க. அப்ப இந்த யானை பல முறை முயற்சி செய்து பாக்குது அந்த கயிறுல இருந்து அருந்து வெளியில போகிறதுக்காக. பட் அந்த கயிறு அறுபடவே இல்லை. வேண்டாம் வேண்டாம், நம்ம அம்மா கிட்டே போயிடுவோம். மம்மி, நான் வந்துட்டேன். இப்படி பல முறை முயற்சி செய்த யானை அது வளர்ந்ததுக்கு அப்புறமும் அந்த கயிறு தன்னை இறுக்கி பிடிச்சுக்கும் அப்படின்னு நம்புது. அதனால இது வரைக்கும் அந்த சின்ன கயிறை விட்டு அந்த யானை தப்பி போகவே இல்லை. இது சைக்காலஜிக்கல் டேர்ம்ல எப்படி சொல்றாங்கன்னா லேர்ன்ட் ஹெல்ப்லெஸ்னஸ். அதாவது ஒரு இண்டிவிஜுவல் ஒரு முயற்சியில தொடர்ந்து தோல்விகளை சந்திக்கும் போது அவங்க அந்த சூழ்நிலைகளை சேஞ்ச் பண்றதுக்கான முயற்சியை கைவிட்டுருவாங்களாம். எப்படி அந்த யானை சின்ன வயசுல தன்னால அறுக்க முடியாத அந்த கயிறை வளர்ந்து பெருசானதுக்கு அப்புறமும் அறுக்கிறதுக்கு ட்ரை பண்ணலையோ, அது மாதிரி அந்த பாஸ்ட் ஃபெயிலியர்ஸை ஃபேஸ் பண்ணவங்க அந்த சிச்சுவேஷன்ஸை சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணவே மாட்டாங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்களோட பாஸ்ட் ஃபெயிலியர்ஸ் இப்போ இருக்கக்கூடிய உங்க திறமையையும் பலத்தையும் கண்டிப்பா டிஃபைன் பண்ண முடியாது. ஸோ அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க. கயிறு அருந்து போகலாம்ல. நாங்களே பெரிய யானை, இப்போ உன் வண்டியை கருப்பாம்பூச்சி மாதிரி கவுத்து பொருளியாக்கணும் பாரு.